ஏய் அது மேரி கோம்டா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? அப்பா தினமும் 10 நிமிஷம் படிச்சா ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? என்னடா டென்ஷன் பண்ற? சத்தியத்தை கஷ்டமான நேரத்துல தோனி எப்பயுமே பதட்டப்படாம ஆடுவார் தெரியுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? டாடி 100 ரூபா கடன் இருந்தா கூட. ஏய் வாய முன் ஏந்து போடா. சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு எப்படி பெரிய சாம்பியன் ஆனா தெரியுமா? வெல்கம் டு ட்ரக் பாக்ஸ். நீங்க ஆட்டோமிக் ஹேபிட் அந்த புக்கை பத்தி பார்க்கலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு தினமும் ஒரு சின்ன விஷயத்த பண்ணினா அது எப்படி பழக்கமா மாறும் தெரியுமா? என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய பழக்கமா மாறும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. அந்த ஒரு சின்ன பழக்கம் காலப்போக்கில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் இந்த புக்கு சொல்ல வரதா? இந்த வருஷம் நான் 10 புக்கு படிப்பேன்னு சொல்றது வந்து ஒரு இலக்கு, அது ஒரு டார்கெட். தினமும் நான் 10 நிமிஷம் மட்டும்தான் படிப்பேங்கிறது ஒரு பழக்கம். தினமும் 10 நிமிஷம் படிச்சா போதுமா? முதல்ல ஒரு 10 நிமிஷம் படி, அது சரியா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க. அது படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பழக்கம் வரும். அதுக்கப்புறம் உன்னுடைய நேரத்தை நீ அதிகப்படுத்திக்கலாம். முதல் நாளே 2 மணி நேரம் படிச்சா போதுமா? 2வது நாளே அந்த முடிவு காணாம போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அது மட்டும் உண்மைதான். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணல. நல்ல பழக்கத்தை சீக்கிரமா தொடங்கணும். நீ புக்கு படிக்கணும்னா அது உன் கண்ணுக்கு தெரியிற இடத்துல வைக்கணும். அப்ப என் போன் எங்க வைக்கிறது? அவன் இன்னும் திருந்தல மாமா. படிக்கிற நேரத்துல போனை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வைக்கணும். புக்கு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணும். பொறுமையே பெருமை. கஷ்டமான சூழ்நிலையிலையும் அமைதியா இருந்து செயல்படுற ஒரு பேர் போன இந்திய வீரர் யாரு சொல்லி பார்க்கலாம்? யாரு? MS தோனி தான். சரி, நம்ம தோனி கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? அழுத்தமான நேரத்திலையும் பதற்றம் இல்லாம எடுக்க வேண்டிய முடிவை சரியா எடுக்கணும். தோனிக்கு பயமே வராதப்பா. எல்லாருக்குமே பதற்றமான நேரமும் ரொம்ப அழுத்தமான நேரமும் வரும். அந்த நேரத்துல எப்படி நம்ம தோனி மாதிரி பொறுமையா நிதானமா இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப எக்ஸாம்ல கஷ்டமான கேள்வி வந்தா என்ன பண்றது? ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. கஷ்டமான கேள்விக்கு விட தெரியலனா தெரிஞ்ச கேள்வி முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கஷ்டமான கேள்விக்கு நம்ம போகலாம். ஐயோ கேம்ல ராணி போயிடுச்சு. நிறைய போறான்டா. கேம் உடனே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம அடுத்து எந்த மூவ் நல்ல மூவ் நினைச்சு யோசிச்சு விளையாடணும். ராணி தூக்குனேன், நீங்களா இருந்தா நான் என்ன பண்ணிட்டோம்? பொறுமையே பெருமை. நம்ம எதிரில் இருக்கிறது யாரா இருந்தாலும் பொறுமையா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம கத்துக்கிற பாடம். புக்ல இருக்கிறத சொல்லிட்டு ராணி திரும்ப கொடுக்காம போயிடாதீங்க. எடுக்கிற பாடம் தான் உனக்கு ஃப்ரீ, ராணி உனக்கு ஃப்ரீ இல்ல. அது அமைதியா இருந்துகிட்டே அடுத்த மூணு ஒண்ணு பாக்கலாம். இப்ப பண்ண பார்த்தியா? அதுதான் கரெக்டான முடிவு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நாம பண்ணணும். 100 ரூபா இருக்குது உங்ககிட்ட. 100 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம்? கிண்டர் ஜெய், சிப்ஸ், ஐஸ்கிரீம். அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? 100 ரூபாய்க்கு அவ்வளவு பொருள் கொடுக்குறாங்க கடையில. அதான் நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட 100 ரூபா கடன் வாங்குவேன். அதுதான் ரொம்ப தப்பான பழக்கமே. ரொம்ப ரொம்ப மோசமான பழக்கம் அதுதான். அப்படின்னா இந்த 100 ரூபாய் என்ன பண்றது? இந்த 3 விஷயத்த நீ கரெக்டா போட்டு எப்பயுமே. முதல் விஷயம், 100 ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னா 50 ரூபாயை சேமிச்சு வைக்கணும். எப்பயுமே சேவிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபாய் எடுத்து உனக்கு என்ன வேணுமோ நீ பொருள் வாங்கிக்கலாம். ஓகேவா? மீதி இருக்கு 20 ரூபாய்கள் உனக்கு தேவைப்பட்டால் உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நீ வாங்கிக்கலாம்.
என்ன மனுஷன் தேவைக்கும் விருப்பத்துக்கு என்ன வித்தியாசம்? ஸ்கூலுக்கு தேவையான ஒரு புக்கு, ஒரு பென்சில் உங்ககிட்ட இல்லைன்னா நீ வாங்கலாம். அது தேவைக்கு வாங்குறது. உங்ககிட்ட எங்க ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு, லஞ்ச் பேக் இருக்கு, இருந்தாலுமே எனக்கு பார்க்க அழகா இருக்குங்கிறதுக்காக நீ ஒரு ஜாமெட்ரி பாக்ஸோ லஞ்ச் பேக்கோ வாங்கினீங்கன்னா அது உன் விருப்பத்துக்கு வாங்குறது. சரியா? சாக்லேட் தேவையா விருப்பமா? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, அது உன் தேவை மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே அது உன்னுடைய விருப்பம். சாக்லேட்டுங்கிறது உன் விருப்பத்தினால நீ சாப்பிடுறது, அது உன்னுடைய அத்தியாவசிய தேவை கிடையாது. இப்ப நான் ஒரு பொருள் வாங்க போவேன், அதுக்கு முன்னாடி நான் இப்ப என்ன பண்ணணும்? பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கணும். சரியா? முதல் கேள்வி, இந்த பொருள் நமக்கு தேவையா? சரியா? இந்த பொருள் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கா? 3வது, இன்னைக்கு இதை நீ வாங்கணும்னா உனக்கு அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த 3மே இல்லனா உடனே அந்த பொருளை வாங்காம ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. அதை வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு அந்த பொருள் தேவையில்லை, உனக்கு அது மேல ஆசை இல்லைன்னா அந்த பொருளை வாங்காது. அந்த மீதி 20 ரூபாயும் நீ சேமிச்சு வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? என்ன இவ்வளவு கேள்வி கேட்கிறியே, நான் உன்கிட்ட கேள்வி கேட்கணுமா? உனக்கு குட்டி கதை சொல்ல தெரியுமா? குட்டி கதைன்னா, சரி, ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு. சரியா? அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு மேல ரொம்ப பிரியம். ஆனா அது வந்து பொண்ணுங்க ஆடுற விளையாட்டு இல்லை. அந்த விளையாட்டு தான் விளையாடுவேன்னு சொல்லி வைராகியமா அதை கத்துக்கிட்டு அந்த விளையாட்டுல போய் சாதிச்ச ஒரு பொண்ணு. இப்ப அந்த பொண்ணுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. 3 குழந்தைங்க இருந்தும் 7 முறை உலக சாம்பியன் ஆகி காமன்வெல்த் ஒலிம்பிக்லயும் மெடல் வாங்கி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்க்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது மேரி கோம்டா. சோலி முடிச்சு